Good morning students. Welcome to science class. உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். Before entering into the topic, shall I ask some questions? பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக உங்களிடம் சில கேள்விகளை கேட்கட்டுமா? If you go to a textile shop, how will you buy a shirt or pant? ஒரு துணிக்கடைக்கு நுழைவதாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சட்டை பேண்ட் எடுக்க எப்படி கேட்பீர்கள்? எனக்கு 35 சென்டிமீட்டர் சட்டை தாங்க, 30 சென்டிமீட்டர் பேண்ட் தாங்க என்று நாம் கடைக்காரரிடம் கேட்போம் அல்லவா? அதே மாதிரி மளிகை கடைக்கு செல்லும்போது எல்லா பொருட்களையும் எவ்வாறு கேட்டு வாங்குவோம்? 10 kg ரைஸ், 2 kg சுகர், 1 kg ரவா, 1/2 kg சால்ட் தாங்க என்று சொல்லுவோம் அல்லவா? Can you guess today's topic? இன்று நாம் என்ன படிக்கப் போகிறோம் என்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Today's topic is measurement, அதாவது அளவீட்டியல். Students, do you know physics? இயற்பியல் என்றால் என்ன? Physics is the study of nature. Physics is considered as the base of all science subjects. It is based on experimental observations. அதாவது இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் குறித்த பாடப்பிரிவு ஆகும். அறிவியல் பாடங்கள் அனைத்திற்கும் இயற்பியலே அடித்தளமாகும். இது சோதனைகளை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. Measurement is the base of all scientific studies and experimentations. It plays a vital role in our daily life. அதாவது அனைத்து அறிவியல் ஆய்வுகளுக்கும் அளவீட்டியலே அடிப்படையாகும். நம்முடைய அன்றாட வாழ்வில் அளவீடு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. What is measurement? Measurement is the process of finding an unknown physical quantity by using a standard quantity. அளவீடு என்றால் என்ன? அளவீடு என்பது மதிப்பு தெரிந்த திட்ட அளவினை கொண்டு மதிப்பு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடுவது அளவீடு ஆகும். யூனிட் சிஸ்டம்ஸ். We need 3 things for a perfect measurement. அதாவது ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு 3 காரணிகள் தேவைப்படுகிறது. They are an instrument, அதாவது கருவி, ஸ்கேலை சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதாவது திட்ட அளவு. ஸ்கேலில் 30ன்னு நம்பர் குறிக்கப்பட்டிருக்குங்களா? 1 2 3 4 5 அப்படி 30 வரை குறிக்கப்பட்டுள்ள திட்ட அளவு. அண்ட் அண்ட் அக்செப்டபிள் யூனிட், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. ஸ்கேலில் சென்டிமீட்டரில் குறிக்கப்பட்டிருக்கும், அதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. நவ் let us do an activity. இப்போது நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை செய்து பார்ப்போம். பேஜ் நம்பர் 1, ஆக்டிவிட்டி நம்பர் 1. நாம் ஒரு ஸ்கேலை எடுத்துக்கொண்டு நம்முடைய சயின்ஸ் புக்கை மெஷர் பண்ணுவோமா?
டேக் யுவர் சயின்ஸ் புக்கு. அதனுடைய லென்த்தை இப்போ அளந்து பார்ப்போம். அது எவ்வளோ இருக்குது? 30 சென்டிமீட்டர், அதாவது 30 சென்டிமீட்டர் இருக்கிறது. இப்போ பிரெத் அளந்து பார்ப்போம், அதாவது அகலத்தை அளந்து பார்ப்போம். எவ்வளோ இருக்குது? 20.2 சென்டிமீட்டர் இருக்குது. ஹியர் த லென்த் இஸ் த physical quantity, scale is the instrument, 30 is the magnitude and centimeter is the unit. This process is called measurement. இதில் நீளம் என்பது இயற்பியல் அளவு, அளவுகோல் என்பது பயன்படுத்தப்படும் கருவி, அதாவது ஸ்கேல். 30 என்பது எண் மதிப்பு, அதாவது நம்பர். சென்டிமீட்டர் என்பது அலகு. இந்த செயல்பாடு அளவீடு என்று அழைக்கப்படுகிறது. உலகில் வாழும் மக்கள் பல்வேறு விதமான அலகு முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், FBS சிஸ்டம், ஃபுட் ஃபார் லென்த்து, அதாவது ஃபுட்னா அடி, நீளத்தை அடியினால் அளந்துருக்காங்க, அதாவது நம்ம காலில் உள்ள அடிப்பாகம். பவுண்டு ஃபார் மாஸ், அதாவது நிறைய பவுண்டுங்கிற அலகுனால் அளந்துருக்காங்க. செகண்டு ஃபார் டைம், அதாவது நேரத்தை, அதாவது காலத்தை வினாடியினால் நொடியினால் அளந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் தான் FBS சிஸ்டம். செகண்ட் ஒன், CGS சிஸ்டம். C ஃபார் சென்டிமீட்டர், அதாவது நீளத்தை சென்டிமீட்டர்னால் அளந்திருக்காங்க. சென்டிமீட்டர் ஃபார் லென்த். கிராம் ஃபார் மாஸ், அதாவது நிறைய கிராமில் அளவிட்டிருக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ஃபார் டைம். ஃபஸ்ட் சிஸ்டத்தில் பார்த்த அதே போல தான் காலத்தை, அதாவது நேரத்தை வினாடியினால் நொடியினால் அளவிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் ஒன், MKS சிஸ்டம். M ஃபார் மீட்டர், இங்கே நீளத்தை மீட்டர்னால் அளவிட்டு இருக்கிறார்கள். K ஃபார் கிலோகிராம், இங்கே நிறைய கிலோகிராம்னால் அளவிட்டு இருக்கிறார்கள். S ஃபார் செகண்ட், நம்ம ஃபஸ்ட் சிஸ்டத்தில் பார்த்த அதே போல தான் காலத்தை வினாடியினால் நொடியினால் அளவிட்டு இருக்கிறார்கள். Do you know CGS, MKS மற்றும் SA அலகுமுறைகள் மெட்ரிக் அலகுமுறை சார்ந்தவையாகும். ஆனால் FBS அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை அல்ல. இது ஆங்கிலேய இயற்பியலாளர்கள் பயன்படுத்தும் அலகுமுறை ஆகும். பழைய காலங்களில் அறிவியல் அறிஞர்கள் தங்களது ஆய்வு முடிவுகளை தங்கள் நாட்டில் பயன்படுத்திய அலகுமுறையிலேயே பதிவு செய்தனர். இதை வைத்து மற்ற நாட்டிலுள்ள அறிஞர்களோடு விளக்கி கூற முடியவில்லை. எனவே அவர்கள் ஒரு பொதுவான அலகுமுறையை பயன்படுத்த வேண்டுமென்று முடிவு செய்தனர். எனவே 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள்
இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவைகளை உணர்ந்தனர். அந்த அழகுமுறைக்கு தான் எஸ்ஏ அழகுமுறை, அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷனல், அதை பன்னாட்டு அழகுமுறை என்று அழைப்பர். அந்த மாநாட்டில் கூடிய அறிவியல் அறிஞர்கள் 7 இயற்பியல் அளவுகளை அடிப்படை அளவுகளாக தேர்ந்தெடுத்து அவற்றை அளவிட பயன்படும் அலகுகளையும் வரையறை செய்தனர். அந்த வரையறை செய்த அலகுகளை அடிப்படை அலகுகள் என்று அழைத்தனர். இப்போது பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ், அதாவது அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள், இவற்றை பற்றி அட்டவணைப்படுத்தி பார்ப்போம். There are 7 base quantities. First one, length, that is நீளம். Second one, mass, நிறை. Third one, time, காலம். Fourth one, temperature, வெப்பநிலை. Fifth one, எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். சிக்ஸ்த் ஒன், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவு. செவன்த் ஒன், லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு. ஃபர்ஸ்ட் ஒன், length is measured in meter and it is denoted as small m. Second one, mass is measured in kilogram and it is denoted as kg. Third one, time is measured in second and it is denoted as S. Fourth one, temperature is measured in Kelvin and it is denoted as K. Fifth one, electric current is measured in ampere and it is denoted as capital A. Sixth one, amount of substance is measured in mole and it is denoted as MOL, mole. Seventh one, luminous intensity is measured in candela and it is denoted as CD. Do you know? செவ்வாய்க்கோளின் காலநிலையை பற்றி அறிந்து கொள்வதற்காக 1998ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் என்ற அமைப்பு, அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், NASA, அதாவது நாசா என்ற அமைப்பு மார்ஸ் கிளைமேட்ஸ் ஆர்பிட்டர் என்னும் சுற்றுக்கலத்தை அங்கு அனுப்பியது. அங்கு 2 குழுக்களை அனுப்புகிறது. அனுப்பப்பட்ட குழுவில் ஒரு குழு ஆங்கிலேய அலகான FBS அழகுமுறையில் சேகரித்தது. மற்றொரு குழு MKS அழகுமுறையில் அளவீடு செய்தது. ஆதலால் சுமார் $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. இதை சரி செய்வதற்கு தான் பன்னாட்டு அழகுமுறை, அதாவது
எஸ்ஏ அழகுமுறை என்ற முறை நடைமுறைக்கு வந்தது. இப்போது அடிப்படை அளவான டெம்பரேச்சர் பற்றி பார்ப்போம். அதாவது வெப்பநிலை. வாட் இஸ் டெம்பரேச்சர்? Temperature is a physical quantity that expresses the degree of hotness or coldness of a substance. வெப்பநிலை என்றால் என்ன? வெப்பநிலை என்பது பொருள் ஒன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவு பெற்றிருப்பது ஆகும். ஐடென்டிஃபை which of the following objects are hot and which of them are cold. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் அவை சூடான பொருளாக இருக்கா அல்லது குளிர்ச்சியான பொருளாக இருக்கான்னு நாம் பார்க்க போகிறோம். இப்போது படத்தில் முதலில் உள்ள ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்வோம். ஐஸ்கிரீம் நமக்கு தெரியும், அது நல்லா ஜில்லுன்னு குளிர்ச்சியான பொருள்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். ஐஸ்கிரீம்னாலே குளிர்ச்சியாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அடுத்தது அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸை ஃபுல்லாக ஹீட் படுத்தினோம்னா அது புகையாக கிளம்பும். அதாவது வெப்பமானது குளிர்ச்சியான இடத்தை நோக்கி நகரும் என்று நாம் முந்தின வகுப்புகளில் படிச்சிருக்கிறோம். அதனால் அயன் பாக்ஸும் சூடாக இருக்கும். அடுத்தது விறகு போட்டு எரித்தோம்னா தீ எரிஞ்சுன்னா தீயும் தகதகன்னு எரியும் போது அதை சுற்றியும் வெப்பம் உருவாகும். அதாவது சூடாக தான் இருக்கும். இது நமக்கு தெரியும். அடுத்தது ஐஸ் க்யூப், அதாவது பனிக்கட்டி. அதுவும் நல்லா ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம கையில் தான் எடுத்தோம்னா வைக்க முடியாது. அதாவது குளிர்ச்சியை நம்ம தாங்க முடியாது. அந்தளவு குளிர்ச்சியான பொருளாக இருக்கும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் ஆகும். இதை நாம் முந்தின வகுப்பில் படிச்சிருக்கிறோம். வெப்பநிலையை நேரடியாக அளவிட பயன்படும் கருவி வெப்பநிலை மானி ஆகும். பெரும்பாலும் வெப்பநிலையை செல்சியஸ், பாரன்ஹீட், கெல்வின் போன்ற அலகுகளால் அளவிடுகிறோம். அசைன்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 1. லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் with their units. அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. மாணவர்களே, கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்டை ஒரு பேப்பரில் தெளிவாக எழுதி அதை போட்டோ எடுத்து எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அதை திருத்தி உங்களுக்கு அனுப்புவேன். ஆதலால் இந்த வேலையை கட்டாயம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.